இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை நான் வாழ்த்துகிறேன். சுகமா இருக்கிறீங்களா? சந்தோஷமா இருக்கிறீங்களா? நீங்க எப்பவும் சந்தோஷமா இருக்கணும், சரியா? ஏதோ ஒரு கவலை உள்ளத்துல தெரியுது, முகத்துல தெரியுது ஒரு கவலை, உள்ளத்தை பாதிக்கிற ஏதோ ஒரு கவலை இருக்குல்ல. ஒரு தேவை, வருமானம் போதலை, நிறைய தேவை இருக்கு குடும்பத்துல. இதுக்கு என்ன பண்ண, அதுக்கு என்ன பண்ண, பிள்ளைகளை படிக்க வைக்கணும், திருமணம் செய்து கொடுக்கணும், இந்த தேவை இருக்குது, என்ன பண்றது, பண்ண தேவை. நம்முடைய உள்ளத்துல கவலை உண்டாக்குது இல்ல. ஆண்டவர் என்ன சொல்றா தெரியுமா? இயேசு கிறிஸ்து மத்திய 6:31 எண்ணத்தை உண்போம், எண்ணத்தை குடிப்போம், எண்ணத்தை உடுப்போம் என்று கவலைப்படாதிருங்கள். இந்த உலக காரியம் நம்ம உடுத்தணும், குடிக்கணும், சாப்பிடணும், இதுக்கு நமக்கு தேவை உண்டு இல்ல. ஆனா இதை பற்றியே கவலைப்பட்டுக்கிட்டு இருக்கோம்ல. யோசிச்சு பாருங்க, நாளைக்கு என்ன பண்ண, அடுத்த நாள் என்ன பண்ண, இன்னும் 10 வருஷம் கழிச்சு பிள்ளை கல்யாணம் வைக்கணுமே என்ன பண்ண, அந்த கவலை சிலருக்கு. பிசினஸ்ல கவலை, வேலையில கவலை, பலவிதமான கவலை. ரொம்ப முக்கிய தேவைகளை குறித்து, இந்த தேவைக்கு நான் என்ன பண்ணுவது என்பதை குறித்து ஆண்டவர் இயேசு சொல்றாரு, உன்னுடைய தேவைகளை சந்திக்க நான் இருக்கிறேன். அப்ப நீ ஏன் கவலைப்படுகிறாய்? உன்னை உடுத்து வைக்கணும், உனக்கு உணவு கொடுக்கணும், உனக்கு ஒரு ஷெல்டர், உனக்கு ஒரு வீடு கொடுக்கணும், உன்னை பாதுகாக்க வைக்கணும்னு எனக்கு தெரியாதா? நான் உனக்காக சிலுவையில உயிரையே கொடுத்திருக்கிறேனே, ரத்தம் சிந்திருக்கிறேனே, பிறகே கவலைப்படணும். ஒரு சமயம் பாருங்க, நான் ஒரு கிராமத்துக்கு ஊழியத்துக்கு போயிருந்தேன். அந்த சபை ஊழியக்காரர் ஒரு வீட்டுல ஜெபிக்கணும் அப்படின்னு என்னை கூட்டிட்டு போயிருந்தார். சரி, நீ போனா அந்த வீட்டுல ஒரு தாயார், அவருடைய மருமகள், 2-3 குழந்தைகள். அந்த சகோதரனுடைய மடியில ஒரு கை குழந்தை இருந்தது. அவருடைய முகத்துல ஒரு பெரிய துக்கம், அப்படியே துக்கமா இருக்கிறாங்க. முகத்தை பார்த்தாலே தெரியுது. அவங்க எல்லாம் அப்படி உட்கார்ந்து முழங்கால் போட்டிருக்காங்க. நாங்க முழங்கால் படிட்டு இருக்கிறேன். ஆவியானவர் உள்ளத்துல பேசுறாரு, அவங்களோட பேசணும்னு சொல்லி நான் சொன்னேன். அவங்கள பார்த்து, ஏதோ ஒரு கவலை உங்களுடைய உள்ளத்தை அழுத்துது, ஒரு துக்கம், கவலைப்பட்டு கலங்கி நிக்கிறீங்க, உங்களுக்காக நான் பிரார்த்தனை பண்றேன், அது என்னன்னு நீங்க சொன்னா நான் ஜெபிக்கிறேன்னு சொன்னேன். அவ்வளவுதான். அந்த சகோதரி ஏங்கி ஏங்கி அழுதாங்க. கை குழந்தைய மடியில வச்சிருக்காங்கல்ல அவங்க. இந்த தாயாருடைய கண்ணுல கண்ணீர். அவங்க சொன்னாங்க, ஐயா, இது என்னுடைய மருமகள், என் மகன் வேலைக்கு போயிருக்கிறான், சின்ன கூலி வேலை செய்யறான், கஷ்டப்பட்டு சம்பாதிச்சு கொண்டு வரான். ஏற்கனவே எங்களுக்கு 2-3 குழந்தைகள் ஆகிவிட்டது. இந்த குழந்தைகளுக்கு சாப்பாடு கொடுக்கறது, ட்ரெஸ் கொடுக்கறது, படிக்க வைக்கிறது பெரிய சிரமம், கஷ்டப்படுகிறோம். இதுல இன்னொரு குழந்தைய ஆண்டவர் தந்துட்டார். இந்த குழந்தைகளுடைய தேவைக்கு நாங்க என்ன பண்றது? அதனால இந்த குழந்தைய யாருக்காவது நம்ம கொடுத்துடலாம் அப்படின்னு நாங்க குடும்பமா தீர்மானம் பண்ணி இருக்கிறோம் அப்படின்னு சொல்லும் போதே அவருடைய கண்ணில் கண்ணீர். இப்படி யாரையாவது பார்த்திருக்கீங்களா? நான் ஊழியத்துல பார்த்தேன். என் இருதயம் உடைந்து விட்டது. அந்த சகோதரி அழுகிறாங்க. வறுமை, தேவை, என்ன செய்யறது, இந்த பிள்ளையுடைய படிப்புக்கு, உணவுக்கு, உடைக்கு என்ன செய்யறது, நாளைக்கு என்ன செய்யறது, அந்த கவலை அவனுடைய உள்ளத்தை பிழிந்து கொண்டிருந்தது. நான் உடனே அவளை பார்த்து சொன்னேன், நீ என்ன சொல்றீங்க? இந்த குழந்தை கொடுத்தவர் இயேசு ஆண்டவர். ஒரு மரத்தை வைத்தவன் தண்ணியை ஊற்ற மாட்டானான்னு ஒரு பழமொழி சொல்லுவாங்களே. ஆண்டவர் என்ன சொல்றாரு? ஆகாயத்தை பறவைகளை கவனித்து பார், அவைகள் என்ன விதைக்கிறா, அறுக்கிறா, களஞ்சியத்துல சேர்த்து வைக்கிறா, அனுதினமா நான் போஷிக்கிறேனே. காட்டு புஷ்பத்தை கவனித்து பார், அழகா பூக்குதே, உதை உடுத்து வைக்கிறேனே, ஒன்னு நான் போஷிக்க மாட்டேனா, உடுத்து வைக்க மாட்டேனான்னு இயேசு சொல்லி இருக்கிறாரே. நீங்க ஏன் இதுக்கு வந்து கவலைப்படுறீங்க? அவருதான் அந்த குழந்தையை கொடுத்தா. அந்த குழந்தைக்கு ஒரு எல்லா தேவைகளையும் அவர் சந்திப்பார். நீங்க விசுவாசிக்கணும், அவ்வளவுதான். உங்களுடைய விசுவாசம் பலவீனப்பட்டிருக்கிறதுனாலதான் நீங்க இந்த மாதிரி ஆயிட்டீங்க. விசுவாசிங்க, என் இயேசு எனக்கு இருக்கிறார், எனக்காக உயிரையே கொடுத்த ஒரு இயேசு என் தேவை சந்திக்க மாட்டாரா? எனக்கு உணவு தர மாட்டாரா? உடை கொடுக்க மாட்டாரா? எனக்கு என் தேவைகளை அவர் சந்தித்து அற்புதம் செய்ய மாட்டாரா? நீ விசுவாசிங்க. நீங்க விசுவாசித்தா போதும், ஆண்டவர் உங்களை ஒரு குறையில்லாமல் நடத்துவார். ஏன் கவலைப்படுறீங்க? இன்னைக்கு கவலை ஆண்டவர் மேல வச்சிருங்க. ஆண்டவரை நீங்க பார்த்து கொள்ளுவீங்க. என் பிள்ளைய நீங்கள உடுத்து வைப்பீங்க, படிக்க வைப்பீங்க, ஆசீர்வதிப்பீங்க, நான் விசுவாசிக்கிறேன்னு சொல்லி பாருங்க. ஆண்டவர் மகிழ்ச்சியோடு உங்களுடைய காரியத்தை பொறுப்படுத்திக் கொள்ளுவார். கவலைப்படாதுங்க.
இயேசுவே, நான் கவலைப்படுவது நீர் விரும்பவில்லை. இனி நான் கவலைப்பட மாட்டேன். நாளைக்காக, தேவைக்காக, என் பண தேவைக்காக, காரியங்களுக்காக கவலைப்பட மாட்டேன். நீங்க எனக்காக இருக்கிறீங்க, எல்லாவற்றையும் பார்த்து கொள்ளுவீங்க. உங்க பாதபடியில எல்லாத்தையும் வைக்கிற இப்பொழுது அந்த கவலை இயேசுவின் நாமத்தில் என் உள்ளத்தை விட்டு விலகட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன். ஆமேன்.